மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மன கஷ்டத்தோட தான் இந்த வீடியோவை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், செங்கோட்டை டெல்லியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெடிகுண்டு தாக்குதல், பயங்கரமான ஒரு பாம் பிளாஸ்ட்டு. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே பலியாகி இருக்கார்கள் அப்படின்ற எண்ணிக்கை. 40க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா கை கால் உடஞ்சி, கை கால் போய் கொஞ்சம் சிக்கான நிலைமையில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்றது தெரியும். என்ன சார் இது ரிலேட்டடாக ஒரு நேஷ்னல் இஷ்யூ, ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கு, இது ரிலேட்டடாக டாக்டர் நீங்கள் எதுக்கு இப்போ இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி நீங்களாம் யோசிக்கலாம். ஆனால் மனசு கேட்கல. ஏன்னா இதை பண்ணவங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம பேரை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். டாக்டர் உமர் முகமது. 2வது டெரரிஸ்ட் குற்றவாளி பேர் டாக்டர் முசமில் ஷக்கீல். 3வது டெரரிஸ்ட் பேர் டாக்டர் அதீல் அஹமத். 4வது டெரரிஸ்ட் அட்டாக் பேர் டாக்டர் அஹமத் மொஹிதீன் சையத். 5வது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷஹீனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே எனக்கு ரொம்ப இடிக்கிறது பார்த்தீங்கன்னா டாக்டர் 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 அப்படின்றது என் மனசு கேட்கலங்க. டாக்டரோட வேலை, நம்ம வேலை என்னங்க? நம்ம வேலை சத்தியமாக ஒரு டாக்டரை நம்ம இதெல்லாம் யோசிக்க முடியுமா? இதெல்லாம் பண்ண முடியுமா? இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல மெடிக்கல் காலேஜஸில் பெரிய டாக்டராக இருக்காங்கங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் ஒரு நல்ல மருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக டாக்டராக வேலை செய்கிறாங்க, பல்வேறு பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க. ஜம்மு காஷ்மீரில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் டாக்டராக இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்தியாவோட டாக்டர்ஸ். நம்மளெல்லாம் யார் டாக்டர் ஆக்குனது? இந்த இந்தியா நம்மள எல்லாரையும் மருத்துவர் ஆக்கியிருக்கு. டாக்டரான நம்மளுக்கு என்ன வேலை? நம்ம ஹிப்போக்ரேட்ஸ் ஓத்து எடுக்கிறோம். ஒரு பேஷண்ட்டையும் நான் பாதுகாக்கணும், ஒரு உயிரும் எனக்கு முக்கியம், எல்லா உயிரும் சமம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பிரமாணம் எடுக்கிறோம். ஆனால் அந்த பிரமாணத்தெலாம் அந்த ஃபீலிங்கு இவங்களாம் 5 வருஷம் படிச்சிருக்காங்க டாக்டருக்குன்னும் போது, ஒரு உயிர் பிறக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஒரு உயிர் இறக்கிறது எவ்வளோ கஷ்டம், அங்கே எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும், ஒரு ஃபேமிலியும் எப்படி கதறி அழுவாங்க, ஒரு சின்னதாக உயிர் பிரிஞ்சா கூட அது எல்லாருக்கும் எவ்வளோ சிக்கல் ஏற்படுத்துது ஒரு குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு கண்ணெதிர்க்க பார்க்குற ஒரு முக்கியமான ஆள், தினம் பார்க்குற முக்கியமான ஆள் டாக்டர்ஸ். அப்போது இங்கே நடந்துருக்கிறது ஒயிட் காலர் டெரரிசம். அதாவது வெள்ளை கோட் பண்ணியிருக்கவங்களே ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை என் மனசை ஏற்றுக்கவே இல்லைங்க. நம்மளை படிக்க வச்சு டாக்டர் ஆக்குனது நான் பாருங்கள், யூஜி எம்பிபிஎஸ் தருமபுரி கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன், எம்டி குஜராத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படித்தேன். அப்போது இந்தியா விட்டு திருப்பி என்னால் வெளியே போய் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம ஊரில் இருக்கணும், நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு திருப்பி அந்த தமிழகத்துக்கு சென்னையில் நம்ம கிளினிக் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், ஒரு பேராசிரியராக இருக்கேன். இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ டாக்டர் ஆனால் எனக்கு பொறுப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ராக்டிஸை கொடுக்கணும், சேவையை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவங்க இந்த டாக்டர்ஸுங்களுக்கு என்னங்க குறை? டாக்டர் உமர் முகமது அந்த ஃபரிதாபாத்தில் ஒரு பெரிய டாக்டராக இருக்கார். என்ன குறை? மாதம் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் 60,000 70,000 சம்பளம் நம்மளுக்கு உண்டு. குறைஞ்சபட்சம் நல்ல ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் பிஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா 1.5 லட்சம் 2 லட்சம் நம்மளுக்கு சம்பளம் உண்டு. ஸோ நம்ம ஊரில் என்ன இல்லை? சுதந்திரம் இல்லையா? மரியாதை இல்லையா? பேச்சு சுதந்திரம் இல்லையா? சம்பளம் நம்மளுக்கு கிடைக்கலையா? நம்ம ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு நல்ல ஒரு இணக்கமான கண்ட்ரி நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாருமே சேர்ந்து அழகாக ஜாலியாக வாழ்கிற ஒரு நாடு இந்தியாங்க. மக்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச எந்த வேறுபாடும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் பொறுத்துக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கிற ஒரு இதுதான். ஒரு ரம்ஜான்னா போய் ஒரு பிரியாணி சாப்பிட்றது, என்ன பாய் பிரியாணி வரலன்றது, அந்த மாதிரி ஒரு ஏக்கம் எப்பவுமே இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரியில் இந்த 5-6 டாக்டருங்க இந்த மாதிரி இருக்காங்கன்றது எப்படிங்க ஏற்றுக்க முடியுது? மனசே கேட்கலையே. எனக்கு அங்கே ரொம்ப இடிக்கிறது கூட அவங்க அதெல்லாம் இல்லைங்க. டாக்டர், ஒரு டாக்டராக நம்ம இப்படி பண்ணலாமா அப்படின்றது தான் ரொம்ப மனசை இருக்குது. எனக்கு இன்னொலாம் எப்படி தோண ஆரம்பிக்குதுன்னா, இப்படி குண்டு வச்சு 20-30 பேரை அந்த டாக்டருங்களே இதில் ஈடுபட்டு கொல்ல விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ இத்தனை நாள் இவங்க பல பேஷண்ட்டுங்களை பார்த்துருப்பாங்களே மெடிக்கல் காலேஜில், அதெல்லாம் எதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னா எனக்கு அச்சங்கள் வருதுங்க. ஏன்னா பேஷண்ட் வரான், இவனை காலி பண்ணிடுவோம் அப்படின்னா டாக்டர் நம்பி தானே பேஷண்ட் என்ன சொன்னாலும் டாக்டர் சொன்னால் கேட்பாங்க. பேஷண்ட்டு நீ படுனா படுப்பாங்க, ஆப்ரேஷனாக சரின்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அந்த அறிவியல் நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ நீ வெளியே ஒரு 30-40 பேரை குண்டு வச்சு கொள்கிற அளவுக்கு இந்த டாக்டருங்களுக்கு என்ன இருக்குன்னா, அப்போது ஆப்ரேஷன் தேட்டரில் என்ன நிலைமை? பயமாக இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக போலீஸ் விசாரிக்கணும் அப்படின்றது யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோவோட இன்னொரு அம்சம் பொறுத்த வரைக்கும், எப்பவுமே
மதமா, ஜாதியா, இல்லைன்னா இனமா, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நாட்டு, நம்ம நாட்டு பற்று, நம்ம எல்லாரும் ஒன்றுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம இதில் ஏதாவது பிரிஞ்சிட்டோன்னா முக்கியமான ஒரு விஷயம் அடிபட்டுருங்க. இப்போ இறந்ததில், இந்த பாம்பு பிளாஸ்டில் இறந்ததில் வெறும் இந்துக்கள் மட்டுமே இறந்துருப்பாங்க, இஸ்லாமியர்களும் இறந்துருப்பாங்க, கிறிஸ்தவ சகோதரர்கள் இறந்துருப்பாங்க, குழந்தைங்க இறந்துருக்கும், பெண்மணிகள் இறந்துருக்கும். மனசாட்சி வேணாமாங்க? கோயம்புத்தூரில் பாம்பு பிளாஸ்ட் 4 நாள் முன்னாடி நடந்தது, எல்லாருமே தானங்க இறந்துருப்பாங்க. ஸோ இந்த டெரரிசத்துக்கு மதன்றதெல்லாம் கிடையாதுங்க. உன்னோட நோக்கம் சரியில்லைங்க. கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேங்க, நம்ம ஊரில் இருக்கிற நம்ம சகோதரர்கள், எனக்கே எவ்வளோ எவ்வளோ க்ளோஸான முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு, முஸ்லீம் அங்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸு. அவ்வளவு இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட அதை ஆதரிக்க மாட்டாங்க. இந்த 4 டாக்டருங்களை அவங்களே சொல்லுவாங்க, குரான் பிரகாரம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமே கிடையாதுன்னிடுவாங்க. ஏன்னா அது ஒரு அமைக்க மாற்றம். ஏன்னா குரான் வந்துட்டு அவங்க எந்தளவுக்கு படித்தாங்கன்னு தெரியல, நானும் நிறைய படிச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு புக் அது, ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ நாலாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா, அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் அவுசு பிறப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இன்னாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ், அல்லஸீ யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தோட சூறாக்கள்லாம் என் வாயில் அப்படி ஓடும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த புக்ஸை பற்றி, அவங்களோட ப்ரீச்சை பற்றி தெரியும். எதுவுமே இந்த மாதிரி விஷயங்களை ஆதரிக்காதுங்க. ஆதரிக்காது. பைபிளாக இருக்கட்டும், பகவத்கீதாவாக இருக்கட்டும், குரான் ஆதரிக்காது. ஒரு சில பேர் தவறாக இந்த மாதிரி மூல சேவை செய்கிறதுனால நம்மளோட சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு என்னடாது இவங்க இப்படி பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் தான் இருக்கும். ஒரு இஸ்லாமியர்களும் கண்டிப்பாக இதை வன்மையாக கண்டிப்பாங்க. இந்த இவங்களாம் டாக்டர்ஸ், நான் ஏன் இந்த வீடியோ மெயினாக போட்டேன்னா, டாக்டர்ஸ் வன்மையாக கண்டிக்கணும். டாக்டர்ஸோட வேலை காப்பாற்றுறது, டாக்டர்ஸோட வேலை குண்டு வைக்கிறது அப்படின்னா டோட்டலி அகெயின்ஸ்ட். மனசு ஏற்றுக்கல. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒன்றா இருந்து இந்த மாதிரி விஷயத்துங்கெல்லாம் எதிர்ப்போம். எல்லாத்தையும் தாண்டி நம்மலாம் ஒரு இந்தியன்ன்றதை யாரும் மறந்துடாதீங்க. நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். நம்மளாம் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை டக்குன்னு வேறு கண்ட்ரி மாதிரி நம்மளை அடிமைத்தனம் பண்ணி நம்மளெல்லாம் வந்துட்டு ஆள்றதுன்றது பெரிய நாள் ஆகாது. அதனால் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை, உங்களோட ஆசையாக இருக்கும்னு தெரியும். அதே மாதிரி எல்லா பிரதர்ஸு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை ஊக்குவிக்கவே கூடாது. அவங்க யாராக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? நம்ம சில பேர் இந்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா நக்சலைட்ஸ் இருப்பாங்க, சில பேர் முஸ்லீம் இதில் இருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனை ஒரு பயங்கரவாதி, அவன் தீவிரவாதியை தான் பார்க்கணுமே தவிர மற்றபடி இந்த போர்வைக்குள்ளெல்லாம் வரவே கூடாது. அது யார் ஆதரிக்க மாட்டேன்னு தெரியும். டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இறங்கியிருக்கிறது எனக்கு பயமாக இருக்குது. தயவு செஞ்சு எல்லாரையும் ஸ்க்ரீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி டாக்டருங்களுக்குள்ளே, இந்த மெடிக்கல் காலேஜஸ்க்குள்ளே இந்த மணிலாம் இன்வால்வ் ஆகுது, பாம்ஸு, அமோனியம் நைட்ரேட்டு, இதெல்லாம் யோசிக்க கூட முடியல. வன்மையாக கண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.